निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन सांख्यानां कर्मयोगेन योगिनाम्. இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் வந்து ஞானிகள் துக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அதில் 71வது ஸ்லோகம் பார்த்தோம்னா சசாந்தி மதிகச்சதி நிஸ்பிருஹ நிர்மமஹ நிரஹங்கார சசாந்தி மதிகச்சதி அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஃபுல்லாக அதுதான் சொன்னார். அப்புறம் நம்ம சிதப்பிரஜா லட்சணங்கள்லாம் பார்த்தா கூட தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு தான் ஃபுல்லாக சொன்னார் இல்லையா. அப்போ எங்கே பார்த்தாலும் ஞானத்தில் தான் மேன்மை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நடுவில் எங்கேயோ கர்மத்தை பண்ணுன்னு சொல்கிறாரே, என்ன பண்ணணும்னு தெரியலையே, இது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவனுக்கு டவுட் வந்தது. அப்போ நம்மளோடதுல வந்து நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸில் கான்ட்ரடிக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. ஏன்னா சில இடத்துல டிக்ளேர் பண்ணிடும். நம்ம வந்து இப்போ ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சாஸ்திரத்தில் வந்து தமேவ வித்வான் அமிர்த இஹ பவதி நானிய பந்தா அயனாய வித்யதே அப்படின்னு சொல்லி வேதா வந்து கிளியராக சொல்லிடுச்சு. அந்நியாய புருஷ சுத்தத்தில் கிளியராக சொல்லிடுச்சு. அந்நியாய பந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து ஞானம் அடைவது மட்டும்தான் ஒரே வழி. வித்வான் அமிர்த இஹ பவதி அப்படின்னு சொல்லி ஞானம் மட்டுமே ஒரே வழி. அயனாய வித்யாய கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பகவான் வந்து கிளியராக சொல்லிட்டாரு. அப்போ சாஸ்திரத்தில் வந்து ஞானத்தினால்தான் மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து கொட்டை இடத்துல நமக்கு வந்து கிளியராக போட்டிருக்கு. அப்போ எதுக்கு கர்மயோகம் பண்ண சொல்கிறேள் அப்படின்னு சொன்னால் பியூரிஃபை ஆகணும் இல்லையா, மைண்டு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஞான யோகத்தை கேட்கறதுக்கான மைண்டு ப்ரிப்பரேஷன் வந்து கர்மயோகத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீ வந்து கர்மயோகத்தை பண்ணணும் அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ அர்ஜுனன் வந்து என்ன கேள்வி கேட்டான், கர்மமா ஞானமா சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு சாய்ஸ் போட்டு கேள்வி கேட்டுட்டான். அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, சாரி தம்பி, இதில் சாய்ஸ் கிடையாது, உனக்கு கர்மமா ஞானமால சாய்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் வேற ஒன்றில் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன, பிரவருத்தி மார்க்கமா நிவர்த்தி மார்க்கமா, அது வந்து உனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். கிரகஸ்தாசிரமா சந்நியாசாசிரமமா, அதில் உனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுலாம் பகவான் வந்து ரொம்ப கிளியராக இதில் வந்து லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா. லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா, 2 நிஷ்டை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னது அப்படின்னா புரா புரோக்தா மயானக அப்படிங்கிறார். புரா புரோக்தா அப்படின்னு சொன்னால் முன்னாடியே, புறா அப்படின்னா என்னது, புராணம் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கு. அப்போ எப்போ சொன்னார் பகவான், அந்த வேதம் கொடுக்கும்போதே பிரம்மாஜியை அவர் வந்து கொடுக்கும்போதே அவர் வயிற்றுலேருந்து பிரம்மாஜி வந்தார்ல, நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம், அப்படி வரும்போதே இந்த வேதத்தில் இந்த பிரவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த யோகத்தில் உனக்கு சாய்ஸ் கிடையாது. பிரவர்த்தி மார்க்கம் எடுத்தாலும் கர்மயோகம் ஞான யோகம் பண்ணியாகணும், நிவர்த்தி மார்க்கம் எடுத்தாலும் கர்மயோகம் ஞான யோகம் பண்ணியாகணும். எதில் மோட்சம், ஞான யோகத்தினால்தான் மோட்சம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், கர்மயோகம் பண்ணியாகணும். அப்போ இந்த ரூட் மேப்பை கிளியராக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லியிருக்காரு. அப்போ யார் யாருக்கு எந்தெந்த யோகம்னு அவாவா வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதில் சொல்லும்போது மெஜாரிட்டி 99.9999% பீப்புளுக்கு கிரகஸ்தாசிரமம் தான் இல்லையா. அப்போ நமக்கு பார்க்கும்போது வந்து சன்னியாச வாழ்க்கை வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அவர் வந்து அவருக்கு என்ன, அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு, அங்கே போகிறாரு, சாப்பிட்றாரு, இங்கே வராரு, புக்ஸ் படிக்கிறாரு. கீழே போய் நீங்கள் வந்து லைப்ரரி போய் பார்த்தேன்னா அவ்வளோ புக்ஸ் இருக்குது இல்லையா, அவ்வளோ கொட்டி கிடக்கு. திருவாசகம் இங்கே இருக்குது, தாயுமானவர் அங்கே இருக்குது, எதை பார்த்தாலும் படிக்கணும் போல இருக்குது. சரி, ஒரு 4 நாள் லீவ் போட்டு வந்து உட்காந்து படின்னு சொன்னால் படிக்க முடியுமா, படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், நம்ம மைண்டை பற்றி நமக்கு தெரியும். அதனால் கிரகஸ்தாசிரம டியூட்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் படிக்கணும். திருப்பியும் மைண்டு வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு கிரகஸ்தாசிரம டியூட்டிஸில் நம்ம ஈடுபடணும். அப்போ அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் இந்த மாதிரி அவளாலையும் 24/7 படிச்சுட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அவளும் சித்த சுத்திக்காக சில விஷயங்கள் பண்ணியாகணும். அதுக்கு தான் இந்த கோயில் ஜபம் இதெல்லாம் சுற்றி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவளும் பண்ணியாகணும். அப்போ எல்லாருக்குமே இது வந்து கர்மயோகம் ஞான யோகம் எல்லாரும் கடைப்பிடிச்சாகணும்.
ஆனால் நீ சூஸ் பண்ணுற லைஃப் ஸ்டைல் வேணால் உனக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் போன கிளாஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அப்போ கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்து நீ தப்பு பண்ணுறதுக்கு உனக்கு சில டியூட்டிஸ் ஒரு எனக்கு வந்து திடீர்னு தான் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இது கொடுப்பா. பட் சன்னியாசத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இல்லையா, இதுதான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கடைப்பிடிக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாள் உடம்பு முடியலன்னு சொல்லி சிவராத்திரிக்கு நீங்கள் வந்து படுத்து தூங்கிடலாம், முடியல ஜி ஒரு 2 hours படுத்து தூங்கிட்டேன் ஜி அப்படின்னு பட் சன்னியாசியெல்லாம் வந்து அதை பயங்கரமாக கடைப்பிடிச்சாகணும். அதுவும் இப்போ சன்னியாச ஆசிரமில் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, அவள் போகிறா அப்படின்னு சொன்னால் முந்தின நாள் வந்து 2 நாள் உபவாசம் இருக்கணும், அந்த நாளில் வந்து ராத்திரி தூங்கக்கூடாது. இப்போ குருஜி எல்லாம் இங்கே தான் வந்து சன்னியாசம் எடுத்தார். குருஜி வந்து அவர் இங்கே ஓம்காரானந்த ஆசிரமில் தான் வந்து சன்னியாசம் எடுத்தார். குருஜி 2 பஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டின்னு வந்து சன்னியாசம் எடுத்தார். அப்போ அப்படி எடுக்கும்போது ப்ரீவியஸ் நைட்டு வந்து தூங்கக்கூடாது, யாரும் கூடலாம் இருக்க மாட்டா, உங்களை செக் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் கூட இருக்க மாட்டா. நீங்களே வந்து அந்த டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் நைட் தூங்கக்கூடாதுன்னா தூங்கக்கூடாது. அப்போ அந்த டிசிப்ளின் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், சன்னியாசத்துக்கெல்லாம் ஆசைப்படாமல் நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைல்லையே இப்போ ஒரு சிவராத்திரிக்கு நான் வந்து இப்படி கடைப்பிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த சிவராத்திரிக்கு 6 மணி நேரம் அட்லீஸ்ட் முழிப்பேன் அப்படின்னு சொல்லி கடைப்பிடிக்கலாம். சில பேருக்கு ஈஸியாக வந்துடும், அது வந்தாலும் சிலதுலெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் எனக்கு மைனஸ் இருக்கோ அந்த மைனஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம வேதமே என்ன சொல்லியிருக்கு, நோ ப்ராப்ளம் டேக் டு கிரகஸ்தாசிரமா. அக்கிரமம் பண்ணுறதுக்கு கிடையாது, உன்னை சித்த சுத்தி பண்ணுறதுக்கு நீ உனக்கு வேரியஸ் வேஸ் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மெச்சூரிட்டி ஆஃப் த மைண்டு கொண்டு வரணும். அது இந்த மெத்தடில் உன்னால் கொண்டு வர முடிஞ்சாலும் யூஆர் ஓகே. இல்லை நான் இந்த மெத்தடுக்கே போய் நான் சித்த சுத்தியை நான் கொண்டு வந்துக்கிறேன், ஒரு குரு சிஷ்யுஷா பண்ணுறது மூலமாக கொண்டு வந்துக்கிறேன், எனக்கு வந்து ஓம்கார தியானம் பண்ணுறது மூலமாக கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்ற மெச்சூரிட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் ஆப்ட் ஃபார் தட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் 2 இருக்குது. அப்போ 2 பேருக்குமே என்ன இருக்கும், நேச்சுரலாக 2 பேருமே பிறவி எடுத்திருக்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம், அயோக்யா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. யோகம் இல்லை அயோக அப்படின்னு சொல்லப்படுறது, அயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த யோக்கியதா இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் அதை நான் பண்ணி என்னால் நிறைய நேரம் ஞான யோகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறவா வந்து சன்னியாசிஸ். கொஞ்ச நேரம் கர்மயோகத்தை கொடுத்துட்டு நிறைய நேரம் ஞான யோகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சன்னியாசிஸ். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவா இப்படி வாரத்தில் ஒரு 4 கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது உம்பாடாக இருக்குது இல்லையா. வாரத்தில் 4 கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணிவிட்டு மிச்ச நேரம்லாம் கர்மயோகத்தின் மூலமாக என்னுடைய சித்த சுத்தியை நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அதில் வேணால் உனக்கு சாய்ஸ் இருக்கே ஒழிய கர்மமா ஞானமால உனக்கு சாய்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் இதில் சொல்லப்படுது. அப்போ கிருஷ்ணர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறார். நீ கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே வந்துட்டு சித்த சுத்தி அடைஞ்சிட்டு கிரகஸ்திரத்துலேயே இரு, வீட்டை விட்டு போ. இந்த வந்து இங்கே வந்து பேர் என்ன, நம்ம தேனி ஆசிரமம் ரொம்ப நல்லா இருக்கு ஜி, நான் இங்கேயே இருந்துடுறேன் ஜி, இங்கேயே இருன்னு கூட இங்கே சொல்லலை. நீ அங்கே வந்து ரெகுலராக கிளாஸ் அட்டென்ட் பண்ண. கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எந்த காரணமும் சம்சார காரணத்தை சொல்லாதே, அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுது. அப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறோம், ஜீவா வந்துட்டா ஜி, அவா போயிட்டா ஜி, அங்கே போயிட்டேன் ஜி, பொண்ணு வீடு பையன் வீடு இருக்கே நமக்கு தான் லைனாக இல்லை. அப்போ இல்லை எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் வந்து அங்கே வந்தால் என்னால் அங்கே போய் நல்லா ஒழுங்காக கேட்க முடியறதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அங்கே போனால் என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொன்னால் தென் நான் இதுதான் ஆட் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டியோட இதில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் வந்து இந்த இடத்துல. அப்போ சன்னியாசிகளுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் அவளுக்கு இதுவே இந்த விஷயத்துலேயே அவள் வந்து நல்லா ஈடுபட முடியும் இல்லையா. அப்போ அவளுக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது, சில்ட்ரன் கிடையாது, எதுவும் கிடையாது. அவள் பாட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இல்லாமல் யோகமும் கிடையாது, க்ஷேமமும் கிடையாது இல்லையா. அவள் பாட்டுக்கு அவளோட யாராவது பசிக்கிறதா போய் பவதி பிக்ஷான் தேஹி இல்லையா, அங்கே போவார், என்ன சமையல்லாம் கேட்பாரா, ஒன்றும் கேட்க மாட்டார், என்ன போடுறாங்களோ போட்டதை சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டே இருக்கணும். அதுதான் யோகத்துலேயும் க்ஷேமத்துலேயும் இது கிடையாது. அபரிக்கிரக அப்படின்னு சொல்லுவாள். அபரிக்கிரக அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ நமக்கு தீபாவளி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது நமக்கு. போத்தீஸில் போய் வாங்கணுமா, குமரன் சில்க்ஸில் போய் வாங்கணுமா, 1000 ரூபாய்க்கு வாங்கணுமா, 2000 ரூபாய்க்கு வாங்கணுமா, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது. சுவாமிஜிக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா, ரிபேட் எங்கேயா போட்டிருக்கானா, இந்த சன்னியாசி ட்ரெஸ்ஸில் இந்த கலரில்
இந்த இதில் இருக்குமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுக்குமே உனக்கு வந்து இதே கிடையாது. நீ எல்லாம் என்ன சிந்தனையில் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் சதா சர்வ காலமும் இந்த சிந்தனையில் தான் இருக்கணும். அப்போ நமக்கு வந்து வேற சிந்தனை இருக்கே பண்ணலாமே அப்படின்னா, அதுதான் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறார். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் எப்படி ஈஸ்வர அர்ப்பணமாக ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்க போகிறோம், அதெல்லாம் பின்னாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக எடுத்துன்னு போகிறார். கிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்லோகமும் வந்து மணியாக அப்படியே அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து எடுத்துன்னு போகிறார். ஸோ அப்படி வந்து இந்த இடத்துல இவங்களுக்கும் பாராயணம் இருக்குது, அவங்களுக்கும் பாராயணம் இருக்குது. இப்போ நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற வாழ்க்கை சித்த சுத்திக்கு என்ன பண்ணணும், ருத்ரம் சமகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லா பாராயணமும் இருக்குது. அவளுக்கு வந்து உபனிஷத் பிரம்மசூத்திரம் இதெல்லாம் தான் அவளோட பாராயணம். டெய்லியுமே வந்து அவள் சன்னியாசி அப்படின்றவ வந்து உபனிஷத்லாம் எடுத்து படிக்கணும், பிரம்மசூத்திரங்கள்லாம் எடுத்து படிக்கணும், பாஷ்யங்கள்லாம் எடுத்து மனப்பாடம் பண்ணணும், அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் பாராயணம் அவள் வந்து பண்ணுவாள். இங்கே வந்து நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணி பாராயணம் பண்ணி நம்ம வந்து நம்மளோட சித்த சுத்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம வந்து சமைக்கும் போது நம்ம வந்து ஈஸ்வர அர்ப்பணமாக சமைச்சு நம்ம வந்து 4 பேருக்கு அதை பரிமாறி நம்ம வந்து சித்த சுத்தி அடையணும். அவள் வந்து பவதி பிக்ஷாம் தேஹி கேட்டு கிடைக்கிறதுல எந்த வித இதுவும் சொல்லாமல் அவள் சாப்பிட்டுட்டு அவள் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் அவள் என்ன சொல்லுவாள், நிரக்னி அப்படின்னு சொல்லுவாள். அவள் வந்து அக்னியை தொடக்கூடாது. அப்போ 2 பேருக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எஸ்பெஷலி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. நம்ம ஒன்று கிளாஸ்க்கு போகலாங்கும்போது யாராவது ஒரு கெஸ்ட்டு வருவா, ஏதாவது ஒன்று வரும், கல்யாணத்துக்கு போகணும், ஏதாவது ஒன்று வரும். அதெல்லாம் வரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஆப்பிள் கட் பண்ணுற மாதிரி இது வச்சு அந்த இது ஸ்பூனை வச்சு நம்ம வந்து குக்கரோட மூடியை இது பண்ணுற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறோம், ஏதாவது பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கிளாஸுக்கு வந்துடணும். ஞான யோகத்தை நான் பிடிச்சிக்கணும். அப்போ இனிமேல் இது பண்ணும்போதெல்லாம் ஞாபகம் வரணும், ஞான யோகத்துக்கு கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் இல்லையா. அவங்க வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விட்டுறேன் என்னமோ, அப்போ தான் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா. அப்படி வந்து கிரகஸ்தாசிரமத்தில் ஃபாலோ பண்ணணும். இதில் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவளுக்கு கர்மயோகம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை பகவான் கொடுக்குறார். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவளுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. தானம் கொடுக்கலாம், ஏன்னா சம்பாதிக்கிற உரிமை வந்து நமக்கு இருக்குது, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாள் இருக்குது. என்ன பண்ணலாம், பிரம்மச்சாரிக்கு கொடுக்கணும், வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவாளுக்கு கொடுக்கணும், சன்னியாசிகளுக்கு கொடுக்கணும். இவ 3 பேரையும் யார் காப்பாற்றணும், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா தான் காப்பாற்றணும். அப்போ அவளுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது, நிறைய வந்து பாராயணம் பண்ணலாம், இது பண்ணலாம், நிறைய வந்து நமக்கு இருக்குது. ஆனால் அவளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் அவளுக்கு வந்து இருக்குது. ஏன்னா அவளால் இது தானம் கூட கொடுக்க முடியாது, கொடுக்குற தானத்தை வாங்கிக்க முடியும் அவ்வளோதான், பட் தானம் எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ அவள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதில் எப்படி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவள் வந்து பண்ணுவாள். அப்போ இதுதான் பகவான் வந்து த்விவிதா நிஷ்டா மயா புரோக்த அப்படிங்கிறார். மயா புரோக்தா 2 டைப்ஸ் ஆஃப் த்விவிதா அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார். என்னது சாதனைகள், நிஷ்டா அப்படின்னா நிஷ்டா சாதனா வந்து கர்மயோக சாதனா, ஞான யோக சாதனா. நிஷ்டான்னு சொன்னால் பிரவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு த்விவிதா நிஷ்டா அப்படின்னு சொன்னால் அதுதான் சொல்கிறார். எப்போ கொடுத்தாரு, புறா அப்போவே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. சதுர்முக பிரம்மாஜி வரும்போதே அது கொடுத்துட்டாரு இல்லையா. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை தஹும்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு நம்ம இதுக்கப்புறம் படிக்க போகிற உபனிஷத்தில் அது வரப்போகுது. அப்போ அப்படி வந்து பிரம்மாஜியை உருவாக்கும் போதே இந்த விஷயத்தையும் பகவான் வந்து கொடுத்துட்டாரு. அதனால் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் புரா புரோக்தா மயானக அப்படிங்கிறார். அப்போ அர்ஜுனனை இந்த இடத்துல அனகா அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறார். அனகா அப்படின்னு சொன்னால் பொறாமை இது பாவமற்றவனே அப்படின்னு அர்த்தம். அனகா அப்படின்னு சொன்னால் பாவமற்றவனே அப்படின்னு அர்த்தம். அப்போ அர்ஜுனன் எப்படிப்பட்டவன், பாவம் இல்லாதவன். அதனால தான் வந்து கீதை காதில் விழுறது. இல்லாட்டி எப்படி இருக்கும், கீதை வந்து நம்ம மைக்கு போட்டு சொல்லிட்டு இருப்போம், ஆனால் எங்கே இருந்தாலும் காதில் விழாது இல்லையா. பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம், ஆனால் வந்து கீதை காதில் ஏற மாட்டேங்குது, விழ மாட்டேங்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் ஒன்றும் சொல்லலை. பகவான் வந்து அனகாவாக இருந்தாதான், சின்லெஸ் பர்சனாக இருந்தாதான், அதாவது யார் ஒருவர் பாவங்களற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கீதை காதில் விழும் அப்படின்னு பகவான் சொல்கிறார்.
நம்ம எதுவுமே சொல்லலை இல்லையா. அதனால இந்த இடத்துல அவனா அனகா அப்படின்னு சொல்றது மூலமா வந்து பாவமற்றவனே அப்படின்னு சொல்லி பியோர் ஒன் அப்படின்னு சொல்றார். அப்ப அஸ்மின் லோகே அப்படிங்கிறார். அஸ்மின் லோகே அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில்னா யாருக்கு? இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்காக நமக்கு தானே கொடுத்துருக்கார். வேற யாருக்காவது கீதையா? கிடையாது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்காக தான் இந்த கீதை. சாங்கியானாம் நிஷ்டா அப்படின்னா ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசி அண்ட் இந்த லைஃப் ஸ்டைல் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சாங்கியானாம் நிஷ்டா அப்படின்னு சொன்னால் சாங்கியானாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்லப்படுது. சந்நியாசி லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த சந்நியாசி லைஃப் ஸ்டைலில் அவள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயத்த விடணும் அவள் இல்லையா. சந்நியாசம் எடுக்கிறதுனா என்னது? உன்னோட அந்த எவ்வளோ இது பண்ணி காயத்ரியை பற்றி பெருமையாக சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா. உபநயனம் பண்ணும்போது என்ன பண்ணுவா? காயத்ரி மந்திரத்தோட பெருமையை சொல்லி காயத்ரியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். ஆனால் இன்னைக்கு உபநயனம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சு? ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் இல்லையா. நானும் வந்து பிராமின் கம்யூனிட்டியில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவும் ஒரு தடவை இதை பண்ணிட்டா ஒரு பாவம் குறையும் அப்படின்ற ஐடியாவில் நிறைய செலவு பண்ணி ஏசி ஹால் எடுத்து ஹோமம் பண்ணி அதை பண்ணி முடிச்சிடுறான். அப்புறம் அந்த குழந்தைக்கு அவனும் சந்தியாவந்தனம் பண்ணுறது கிடையாது. அவன் ஏன் பண்ணுறது இல்லைன்னா அப்பா பண்ணுறது கிடையாது. அப்பா ஏன் பண்ணுறது இல்லைன்னா தாத்தாவே பண்ணுறது கிடையாது. இப்போ நிலைமை வந்து அப்படி ஆயிடுது இல்லையா. முன்னாடி காலத்துலையாவது தாத்தா பண்ணிட்டு இருந்தா அப்பா அர்ஜென்ட்டாக போயிட்டு இருந்தா தாத்தா சொல்லி கொடுக்கலாம். இப்போ தாத்தாவுக்கே வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது இல்லையா. அதனால அவளும் பண்ணுறது கிடையாது. அதனால அம்மாவும் சொல்கிறது இல்லை. இப்போ மெயின் அங்கே தான். ஏன்னா அம்மா சொன்னால் நடக்கும். ஏன்னா நான் கேட்டிருக்கேன், எங்கள் ஆச்சாரியஜி இவர் இருக்கார்ல வாசுதேவன்ஜி பையனுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், நீ சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்தனா உனக்கு சாப்பாடு, இல்லாட்டி சாப்பாடு கிடையாது. கிளியர் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பாருங்கள், அவன் வந்து இது சமிதாதானம்லாம் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிடுவான் அவன். அப்போ அந்த ஒரு ப்ராக்டிஸை குழந்தைக்கு கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ பசியில் இருக்கான் குழந்தை, அதனால் குளிக்காமையே சாப்பிட வைக்கிறது, எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு இருக்கோம். யாருன்னா பேரண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் குழந்தை ஒரு நாள் நீங்கள் சொல்லி காமிச்சிட்டிங்கன்னா அதையே வந்து ஃபாலோ பண்ணும். ஸ்ட்ரிக்டாக குளிக்காமல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்து பண்ண போகிறது, அவ்வளோதான். அப்போ எல்லாத்தையும் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை அவள் வந்து எப்படி பண்ணுவா? காயத்ரி அவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணியிருப்போமா? ஆனால் இவர் வந்து சந்நியாசம் எடுத்தால் காயத்ரி மந்திரத்தை விடணும். குருஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். சந்நியாசம் எடுக்கும்போது காயத்ரியை விடணுமேன்னு சொல்லி தான் அவருக்கு வந்து, ஏன்னா அவ்வளோ காயத்ரி பண்ணியிருக்கார் குருஜி. அவ்வளோ காயத்ரியை தொடர்ந்து பண்ணி அதோட ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு ரொம்ப கொடுத்துருக்கு அந்த காயத்ரி. அதனால் அந்த காயத்ரியை விட்டுட்டு அப்புறம் ஓம் மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கும்போது மைண்ட் என்ன வரும்? நேச்சுரலி காயத்ரிக்கு போகும் இல்லையா. ஓம் பூர்வஸ்வஹ அப்படின்றது போகும். அப்போ அதில் வரும்போது அதை தான் சுருக்கி தத் சவித்துர் வரேண்யம் அப்படிங்கிறது வந்து ஆ இல்லையா. ஓம்ல என்ன இருக்கு? 3 அக்ஷரம் இருக்கு இல்லையா. ஆ உ இம் அப்படின்னு இருக்கு. அது வந்து தத் சவித்துர் வரேண்யம்ங்கிறது ஆ, பர்கோ தேவஸ்ய தீமஹிங்கிறது ஊ, தியோயோன பிரச்சோதயாத்து அப்படிங்கிறது இம். அதனால தான் ஓம் அப்படின்னு சொல்லி காயத்ரி கூட முழுசாக சொல்ல வேண்டாம், நீ ஓம் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லியிருக்கா. அப்போ அவளுக்கு வந்து காயத்ரி சொல்கிறதுக்கு அவள் இது கிடையாது, ஓம்ன்ற அந்த இதை தான் வந்து அவள் வந்து பண்ணணும். அதனால தான் சில பேர், ஐ திங்க் நம்ம ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தங்க இனிஷியலாக வந்து ஓம் சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணேன், இது ஜபம் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரொம்ப அஜிடேட் ஆச்சு மைண்டு அப்படின்னு சொன்னான். இனிஷியலாக கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவளுக்கு ஓம் மாத்திரம் சொல்லி பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லலாம். ஓம் நம சிவாய, இல்லை ஓம் நாராயணாய, ஓம் கிருஷ்ணவே நமக. அதுவும் சில சம்பிரதாயத்தில் லேடிஸ் வந்து ஓமே சொல்லக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு ஸ்ரீன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த மாதிரி அந்த ஓம்ன்றது வந்து இந்த 3 இதோட அந்த சுருக்கம் தான் ஓம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எல்லாத்தையும் அவள் வந்து பண்ணுறதுக்கு யாருக்கு அருகதை இருக்குது? நீ உன்னோட தர்மமாக சொன்ன அந்த காயத்ரியே விட்டுடலாம், நீ ஓம் பண்ணலாம். ஓம் ஜபம் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும்? சதா சர்வ காலமும் இதில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு இன்னும் மைண்டு வரல, அவள் வந்து அதில் ஈடுபடுறதுக்கு எனக்கு மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறா சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறவா. அதனால்
அதில் நீ ஈடுபடு அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபுல்லாக அப்போ என்ன பண்ணணும், நம்ம தான் வந்து அவளுக்கு எல்லாமே கொண்டு போய் கொடுக்கணும். அதனால தான் சன்னியாசியை பார்த்தா அவளை பார்க்க போனால் கூட ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நான் ரெகுலராக போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு புஷ்பம் பழம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கிறோம், இதுக்காவது வாங்குகிறோம், தீபாவளி பொங்கல் வாங்குகிறோன்னா அவளுக்கு கொண்டு போய் அந்த டைமில் கொண்டு போய் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து தொடர்ந்து சன்னியாசிகளுக்கு பண்ணணும். அவளை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த சொசைட்டி வந்து ஷுட் டேக் கேர் இல்லையா. இப்போ நம்ம இங்கே வந்து பிரம்மச்சாரி குழந்தைங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கு இல்லையா. 7-8 குழந்தைங்க இருக்குது. அப்போ அவளுக்கு வந்து என்ன பண்ணணும், பிரம்மச்சாரியை பார்த்தா அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமா, ஒரு பைசா கொடுக்க முடியுமா? ஏன்னா அவள் போய் சம்பாதிக்கிறது இல்லைல்ல. பார்ட் டைம் ஜாப் எதாவது பண்ணுறாளா? ஒன்றுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்து அதிஷ்டானத்தில் பூஜை பண்ணுறா. இங்கே வந்து நேற்று மத்தியானம் கூட பார்த்தேன், அழகாக மாத்தியாத்மிகம் பண்ணிட்டு அழகாக வந்து இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ இதே தான் வேலையாக பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கும்போது நம்ம அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரிசர்ச் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் பீப்புள் ரெடியாக இருக்கா இல்லையா. நான் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தொடர்ந்து இதே பண்ணுறேன் அப்படிங்கிறதுல சில பேர் தீவிரம் காட்டுறா அப்படின்னு சொன்னால் சொசைட்டி என்ன பண்ணணும், அவளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணணும். எப்படி வந்து பார்த்துருக்கலாம், இப்போ பிஹெச்டி பண்ணுறவாளுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவா, அவளே வந்து ஸ்காலர்ஷிப்பு அந்த ஸ்டைஃபண்டு அதெல்லாம் கொடுத்துருவா. ஏன்னா நீ ரிசர்ச் தான் பண்ணுவான், அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ரிசர்ச் பண்ணுவான். மற்றவாளால் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு மைண்டு கிடையாது, அவன் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறான். அந்த மாதிரி இது என்னது, ஃபுல்லாக ரிசர்ச் தான் இல்லையா. இந்த உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, இது ஏன் வந்து இந்த உபனிஷத்தோடது இங்கே எப்படி காம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணணும். அப்படி பண்ணுறது வந்து அதுவும் இப்போ பிரம்மசூத்திரம் புக்கெல்லாம் நீங்கள் கீழே போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வால்யூமாக இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது. 4 சூத்திரத்துக்கு 40 கிளாஸ் எடுக்கணும். 4 சூத்திரம் தான். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறதுக்கு 10 கிளாஸ், ஜென்மாத்தியஸ்ய யதஹ 10 கிளாஸ், சாஸ்திர யோனித்வாத் 10 கிளாஸ், தத்து சமன்வயாத் 10 கிளாஸ். இந்த 4 சூத்திரத்துக்கு மினிமம் சுருக்கி சொன்னால் கூட 40 கிளாஸ் ஆகுது. அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு செகண்ட் கூட இல்லை அந்த வார்த்தைக்கு. ஆனால் அந்த சூத்திரத்துக்கு ஆனால் அவ்வளோ இருக்குது. இன்னும் 555. இது வந்து நான் சொல்கிறது வந்து மினிமமாக 40 கிளாஸ். இதோட பாஷ்யம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 வால்யூம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 4வது இதுக்கு வந்து கொஞ்சம் அப்படி அதை முடிக்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பர்சன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் தயாராக இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ அவள் வந்து அந்த ஜாப் எடுத்து பண்ணணும். அதுதான் சன்னியாசியோட வேலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சன்னியாசி என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். நடுவில் சித்த சுத்திக்கு ஏதாவது கொஞ்சம் காரியங்கள் பண்ணிக்கணும். அதுதான் வந்து சாங்கியானம் அப்படின்னு சொன்னால் சன்னியாசியோட லைஃப் ஸ்டைல். அவன் வந்து ஞான யோகத்தை பிரதானமாக எடுத்துக்கொண்டு அவன் வந்து வேலைகளை செய்வான். இங்கே யார், யோகினாம் அப்படின்னு சொன்னால் கர்ம யோகேன யோகினாம் அப்படின்னு சொன்னால் த பர்சன் ஹூ இஸ் அன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இல்லாட்டி யார் வந்து இந்த மாதிரி படிப்பு இதெல்லாம் பண்ணவே முடியாது, அவளை கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து விட்டேள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவா. இங்கே வந்து இப்போ சொசைட்டியில் ஜென்ரலாக பீப்புளுக்கு வந்து 3 days ஆஃபீஸில் லீவுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவா, எங்கே ஹாலிடேக்கு போகலாம் இல்லையா. சும்மா வீட்டில் என்ன உட்காந்து பண்ணலான்றது கிடையாது. 3 நாள் லீவ் விட்டால் லைனாக இங்கே ஹாலிடே போகலாமா, அங்கே ஹாலிடே போகலாமா, இங்கே போய் பார்க்கலாமா, இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் என்ன மூவி போட்டிருக்கான், அமேசானில் என்ன மூவி வந்திருக்கு, நாளைக்கு என்ன பிளான் இல்லையா. ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸில் என்ன டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு என்ன பிளானு. சாட்டர்டே சண்டே உட்காந்து வேறு ஏதாவது பண்ணலாமேனா முடியாது. ஏதாவது ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும். அப்போ மைண்ட் எப்படி இருக்குது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் யூ ஆர் ஃபிட் ஃபார் கிரகஸ்தாசிரமா. சாயந்தரம் 1 மணி நேரம் கிளாஸ்க்கு வந்தால் போதும், காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு கிளாஸ்க்கு வா அப்படின்னு அவளை சொல்லணும். ஆனால் சன்னியாசி என்ன பண்ணணும், 1 மணி நேரம் பிரேக் விட்டுட்டு மிச்சம் 8 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்கா. அப்போ உன்னோட மைண்டு செட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பொறுத்து உன்னோட லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கோ. அதுக்கு வேணால் உனக்கு வந்து இது இருக்குது. அதுதான் வந்து யோகினாம் கர்ம யோகினாம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து ரொம்ப கிளாரிட்டியோட இந்த 3வது ஸ்லோகத்தை சொன்னார். இந்த ஸ்லோகம் வந்து மோஸ்ட் ஆஃப்டன் கோட்டட் ஸ்லோகாஸ். இந்த ஸ்லோகா ரொம்ப எல்லா இடத்துலையுமே வந்து பாஷ்யம் நிறைய எழுதியிருக்காரு. சங்கரரும் நிறைய வந்து இதில் இருக்குது. நம்ம வந்து பாஷ்யம்லாம் படிக்கும்போது தான் அதில்
இருக்கக்கூடிய சூப்பர் விஷயம்லாம் படிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ 11th 2.11 பாஷ்யத்துலேருந்து எடுத்து சில விஷயம்லாம் சொன்னோம். அதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த அதிகாரித்துவம் அதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி நமக்கும் வந்து அட்லீஸ்ட் சில ஸ்லோகங்களுக்கு அட்லீஸ்ட் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இதில் இருக்கா, பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக நமக்குலாம் வந்து அந்த பகவான் வந்து டைமு எனர்ஜி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது 4வது ஸ்லோகம். ந கர்மணா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. அப்போ இப்போ வந்து பகவான் வந்து லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. உன்னோட லைஃப் ஸ்டைலை உனக்கு சூஸ் பண்ணலாம், ஆனால் உனக்கு 2 சாதனா டெஃபினட்டாக நீ பண்ணி ஆகணும். பியூரிஃபிகேஷன் சாதனா வந்து 2 டெஃபினட்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ நம்ம வந்து இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னோம்ல, இப்போ வந்து இங்கே பார்க்கும்போது அந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே பார்க்கும்போது இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம்ல, இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவாலாம் எவ்வளோ கொடுத்து வச்சவா, இதே இதில் வந்து நன்னா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இங்கே இருக்கிறவாள் நீங்கள் கேட்டு பாருங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, வந்து இவங்க வந்து படிச்சுட்ருக்காங்க, நம்ம இங்கேயே இருக்கோம், நமக்கு படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவா வந்து எத்தனையோ பேர் இருக்கலாம் இல்லையா. இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்கவா எத்தனையோ பேர் இருக்கால. ஸோ அந்த மாதிரி இந்த 2 லைஃப் ஸ்டைலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை விட்டுட்டு அதுக்கு ஓடுறேன், அதை விட்டுட்டு இதுக்கு வரேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு எதுக்காக இந்த லைஃப் ஸ்டைல் நீ சூஸ் பண்ணியிருக்க? பியூரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்க. ஞானம் வந்து 2 பேருக்குமே காமன், 2 பேருமே பியூரிஃபிகேஷன் பர்பஸும் காமன். பட் உனக்கு பியூரிஃபிகேஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு இருக்குது. அதனால் இதை வந்து மனசில் வச்சுண்டு இதிலேருந்து அதில் தாவறேன், அட்லீஸ்ட் இதுலேருந்து அதில் தாவலாம், அதுலேருந்து எதுலேயுமே தாவ முடியாது. கிரகஸ்தாசிரமத்துலேருந்து சன்னியாசாசிரமத்துக்கு போகலாம், சன்னியாசாசிரமத்துலேருந்து கிரகஸ்தத்துக்கு வரவே முடியாது, அது ஒன் வே டிராஃபிக், அதில் வந்து ரிட்டர்ன் வரவே முடியாது. அதனால் இந்த நம்ம வந்து வெளி சூழ்நிலையை பொறுத்து என்னோட மனசு நிம்மதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. நான் சொன்னல ஃபஸ்ட் கிளாஸில், இங்கே வந்தால் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஜி, ஆனந்தமாக இருக்குது ஜி. ஸோ சூழ்நிலை தான் என் மனசை நிர்ணயம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வாரம் இங்கே 4 நாள் நாங்கள்லாம் கிளம்பி போயிடுவோமா, இன்னும் 2 நாள் நீங்கள் இருந்தேள் அப்படின்னு சொன்னால் அதே மனநிலை இருக்குமா? அன்றைக்கி யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீடு வந்து பீச் கிட்ட வாங்கும்போது தினமும் வந்து பீச் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், இங்கே போகலாம், அங்கே நடக்கலாம், இங்கே இது பண்ணலாம், வாக்கிங் போகலாம், அதெல்லாம் நமக்கு தோணும் இல்லையா. அது எவ்வளோ நாள் பண்ணுவோம்? ஒரு வாரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி அதே கதை தான். முன்னாடியே பீச் இருந்தால் கூட மற்றவா கூட வந்து பீச்சில் வந்து என்ஜாய் பண்ண தோணும், நமக்கு தோணாது. நமக்கு வந்து அந்த பீச்சில் உட்காந்து கவலைப்பட்டுன்னு உட்காந்துட்டு இருப்போம் நம்ம இல்லையா. அப்போ எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. அதனால் நீ வந்து கர்மத்தை விட்டுட்டு நான் வந்து போயிடுறேன், போனால் இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, என் கண்ணு முன்னாடி ஒரு வேலை செய்யணும்னு எனக்கு கொடுத்துருக்குல, இதை விட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் ஜி அப்படிங்கிறது தானே அவனோட ப்ராப்ளமாக இருக்குது. அர்ஜுனோட ப்ராப்ளம் என்ன? என் கண்ணு முன்னாடி சண்டை போடணும், சண்டை போடுறதுக்கு என்ன முடியாது, அவள் விட்டேன்னா நான் ரொம்ப நிம்மதியாகிடுவேன். சண்டை போட வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, நீ அதை விட்டுட்டு சொன்னோம்ல ரிஷிகேஷ்க்கு போனால் கூட அங்கே போய் உன்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். நம்மளே பார்த்துருக்கோம்ல, அக்கௌண்டன்ட் சுவாமிஜி அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாரு அர்த்தம். அங்கேயும் போய் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறம் நிறைய நீங்கள் வந்து இன்னும் உத்தரகாஷியெல்லாம் போனேன்னா நிறைய சன்னியாசி இருப்பா, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு எங்கேயோ சன்னியாசம் வாங்கினவாலாம் நிறைய பேர் இருப்பாள். அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, சித்த சுத்தியும் இருக்காது, போய் கிளாஸ் கேட்குறதுக்கும் சக்தி இருக்காது, இந்த விஷயங்கள் புரியலன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது சித்திக்கு வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ இதில் பார்த்தோம்ல அலகாபாத்தில், அவள் அந்த படிக்கிறத தவிர மற்ற எல்லாம் உட்காந்து அவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாள். அந்த இதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி உட்காருவார், இந்த நிலத்துலேருந்து கொஞ்சம் நேரம் இப்படி உட்காருவார், அப்புறம் ஒத்த காலில் இப்படி நிற்பார். அதெல்லாம் நின்று என்ன பிரயோஜனம்? மோட்சம் கிடச்சிதா? அதெல்லாம் மோட்சம் கிடையாதே. ஞானா தேவை
கைவல்யம், ஞானா தேவத்து கைவல்யம் அப்படின்னு கைவல்ய உபனிஷத் சொல்ல போகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் பண்ணி ஏன் அதெல்லாம் மைண்டு போகிறது அப்படின்னு சொன்னால் கிளாரிட்டி கிடையாது. கர்மயோகம் பண்ணி ஞான யோகத்துக்கு வரணும். சந்நியாசம்ங்கிறது நான் எடுத்துட்டா கூட, எதுக்கோ பயந்துட்டு யாருக்கோ பிரச்சனை பண்ணி எடுத்துட்டா கூட, அதில் நான் என்ன பண்ணணும், என்னால் உட்காந்து கிளாஸ் கேட்க முடியல அப்படின்னு சொன்னால் கர்மயோகத்தில் நிறைய வந்து ஈடுபடணும். பட் வெரி லிமிட்டட் தான் இருக்க வாழ்க்கை. நம்ம சொன்ன மாதிரி ஓம் ஜபம் பண்ணலாம், கோயிலில் போய் உட்காந்து ஏதாவது பண்ணலாம். அதுவுமே வந்து எல்லா சன்னியாசியும் இப்போ சன்னியாசி உள்ளே போய் அந்த பூஜையெல்லாம் பண்ண முடியுமா? அதுக்குன்னு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவா தான் அதுக்குன்னு பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது வெரி ஃபியூ ஆப்ஷன்ஸில் அவள் வந்து பண்ணலாம். அதனால் என்றைக்குமே இந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு நான் அந்த லைஃப் ஸ்டைல் போயிட்டேன்னா எனக்கு மோட்சம், இந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா மோட்சம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா மோட்சம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துலையும் என்ன இருக்குது, இதே மைண்டு தான் இருக்குது. இதே மைண்டு, இதே பொறாம பிடிச்ச மைண்டோடு அங்கே போய் உட்காந்தோன்னா இவளுக்கு மட்டும் எப்படி மோட்சம் கிடச்சிதுன்னு பக்கத்து வீட்டுக்காரியை பார்த்து கேட்டுட்டு இருப்போம். அவள் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணியிருக்கா தெரியுமா, அவளுக்கு எப்படி பகவான் மோட்சம் கொடுத்தாரு, ஆனாலும் பகவான் ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம கேட்டுருப்போம் இல்லையா? அதனால் ஏன்னா நம்ம தான் பார்த்துட்டோமே, இந்த காம குரோத லோப மோகம்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஜென்மத்தில் இது பண்ணுறது கிடையாது. அடுத்த ஜென்மத்துக்கும் நான் என்ன இதோட காமக்ரோத பர்சன்டேஜோட வச்சுட்டு இருக்கேனோ அடுத்த ஜென்மம் அதே காமக்ரோத பர்சன்டேஜோடு தான் நான் பிறப்பேன். அதில் எதை நான் பிரவருத்தி பண்ணுறேன், எதை நிவர்த்தி பண்ணுறேன்னு நான் வந்து பார்க்கணும் இல்லையா? அதனால் இதை வச்சுட்டு தான் நான் சொல்லக்கூடிய வைகுண்டமானாலும் கைலாயமானாலும் சொர்க்கலோகமானாலும் போகிறேன். அந்த மைண்டில் அங்கே போய் உட்காந்தாலும் இதே மாமியார் பிரச்சனை இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு மைண்டை பியூரிஃபை பண்ணுற வழியை இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? அப்போ மைண்டை இங்கே பியூரிஃபை பண்ணி இதை விடுறதுனால எனக்கு மோட்சம்ன்றது மட்டும் தப்பாக எடுத்துக்காதே. அதுதான் வந்து நான் கர்மனா அனாரம்பாத் அப்படின்னு இந்த இடத்துல வந்து பகவான் சொல்கிறார் இல்லையா? நான் கர்மணாம் அனாரம்பாத் புருஷம் நைஷ்கர்மியம் ந அஷ்ணுதே அப்படிங்கிறார். இப்போ கர்மணாம் அனாரம்பாத் அப்படின்னு சொன்னால் செயல்களை, அனாரம்பாத்னா என்னது, செஞ்சாதான பிரச்சனை எனக்கு அப்படின்னு செயல்களை செய்யாமல் இருப்பதினால். ஏன்னா இப்போ இவன் எங்கே டிசைட் பண்ணியிருக்கான், போர் புரியறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணியிருக்கான் இல்லையா? இந்த செயலை செய்யாமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு நீ நினச்சேன்னா உன்னால் புருஷக ந அஷ்ணுதே, நைஷ்கர்மியம் புருஷக ந அஷ்ணுதே அப்படிங்கிறார். நைஷ்கர்மியம் அப்படின்னு சொன்னால் மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். நைஷ்கர்மியத்துக்கு மோக்ஷத்துக்கு இன்னொரு வேர்டு வந்து நைஷ்கர்மியம் அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ நைஷ்கர்மியம் அப்படின்னா மோக்ஷம், மன நிறைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ புருஷக ந அஷ்ணுதே அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் அந்த நிலையை அடைவதில்லை. கர்மங்களை துறப்பதனால் மனிதன் மோட்சத்தை அடைவதில்லை. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைனோட வரி, ஃபஸ்ட்டு வரியோட மீனிங். ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே அப்படின்னு சொன்னால் கர்மணா அனாரம்பாத் புருஷக நைஷ்கர்மியம் ந அஷ்ணுதே அப்படிங்கிறார். கர்மத்தை விடுவதனால் மட்டும் ஒரு மனிதனுக்கு மோக்ஷம் கிடைப்பது இல்லை. கர்மணாம் ச சந்நியசனாத் ஏவ சித்திம் ந சமதி கச்சதி. செயல்களை துறப்பதனால் மட்டுமே சித்தியை பெறுவதில்லை. அப்போ ரெண்டுமே சொல்கிறார். ஆரம்பிக்காமல் விடுறதுனாலையும் உனக்கு வந்து இது மோட்சம் கிடைக்க போகிறதில்ல. இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜி, நான் விட்டுட்டேன்னா எனக்கு பிரச்சனை நிம்மதியாயிடும் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் உனக்கு கிடையாது அப்படிங்கிறதுல தான் பகவான் வந்து இந்த இடத்துல கிளியராக சொல்கிறாரு. அப்போ ஏன்னா நம்ம வந்து இப்போ அவளெல்லாம் வர வைக்கும் போது ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமே, என்ன சொல்கிறோம், ந கர்மணா ந பிரஜயா தனே ந தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு அப்படின்னு நம்ம வந்து சன்னியாசியை வர வைக்கும் போது சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்னது, நான் கர்மணா நான் பிரஜையா தனேன. அப்போ இதனாலையும் கர்மத்தினாலையும் பிரஜா குழந்தைகள்னாலையோ இல்லை பணத்தினாலையோ மோட்சம் கிடையாது. தியாகேனைவ அமிர்தத்வம் அப்படின்னு சொல்லி தியாகத்தினால் மட்டுமே மோட்சம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் இல்லையா? வரும்போது
ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஸ்லோகத்தை சன்னியாசி வரும்போது தியாகம் பண்ணி எப்படி வந்து அவளுக்கு மோட்சம் கிடைச்சிருக்குன்னு இப்படி சொல்லிடுறோமா. இதை வந்து ஃபில்டர்ட் லிசனிங் பண்ணிட்டா என்ன ஆகிடும், இந்த கர்மத்தினால தானே பிரச்சனை, நான் சந்நியாசம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தியாகேனைவ அமிர்தத்துவம், எனக்கு மோட்சம் கிடைச்சிடும். அமிர்தத்துவம்னு என்னது, மோட்சம். தியாகேனைக்க அமிர்தத்துவம் ஆனசுகு அப்படின்னு சொல்லி அது எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி வேணும். என்ன அப்படின்னு சொன்னால் வெறும் தியாகத்தினால கிடைக்காது, ஞான சகித தியாகேன, ஞானம் புரிஞ்சு அதனால நீ தியாகம் பண்ணணும். அந்த தியாகம் பண்ணுறது சந்நியாசியாக போய் தான் தியாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலையே இருக்கலாம், வீட்டிலையே அத்தனை பிரச்சனைகள் நடுவில் தாராளமாக வாழலாம். ஆனால் மைண்டை பியூரிஃபை பண்ணி அந்த அசங்கக அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அசங்கத்துவம் எனக்கு தெரியணும் இல்லையா. அந்த அசங்கன்ற வேர்டு வந்து நம்ம வந்து எப்போ இந்த சந்நியாசி இந்த கிரகஸ்த சந்நியாசியாக இருக்கால அவள் வந்து கடைசியில் இந்த அசங்கத்துவம் எனக்கு வந்துடுதா அப்படின்னு தெரியணும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம், நம்ம வீட்டில் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்போம், எல்லாரோட பிரச்சனையும் என்ன ஆகும், அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைமையில் போய் உட்காந்துட்டு என் தலையை பிரச்சனையாக மாற்றின்னு இருக்கோம். அவள் ஃபீல் பண்ணுறதை விட நான் உட்காந்து 1000 மடங்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், குழந்தைக்கு பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு பொண்ணு பையன் ஃபீல் பண்ணுறதை விட நம்ம உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அச்சோ கல்யாணம் ஆகலையே, நமக்கு இது ஆகலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அவள் கோ த்ரூ பண்ணுறத அவளை விட 10 மடங்கு மைண்டில் எடுத்துட்டு நம்ம வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த அசங்கக அப்படிங்கிறது எனக்கு வரணும். அப்போ ஞான சகித தியாகேன அமிர்தத்துவம் ஆனசு அப்படின்னு சொல்லி வெறும் விடுறதுனால மட்டும் உனக்கு மோட்சம் கிடையாது அர்ஜுனா. கர்மங்களை ஆரம்பிக்காமல் இருப்பதினாலேயோ இல்லை கர்மங்களை துறப்பதினாலோ உனக்கு வந்து கிடையாது, மோட்சம் கிடையாது. அதுதான் வந்து இதில் சொல்லப்படுறது. இதுதான் வந்து நம்ம அகெயின் இப்போ முண்டகோபனிஷத் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்திருந்தோம்னா இந்த ஸ்லோகம் சொல்லும்போது நன்னா இருந்திருக்கும். என்னது, வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா தியதயச்சுத்த சத்வா ஆஹா தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு நம்ம வந்து நான் கர்மனா சொல்லிட்டு இதை சொல்கிறோம். இந்த மந்திரம் இருக்குல்ல, வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா, இது முண்டகோபனிஷத்தில் வருது இந்த மந்திரம். அதில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், சந்நியாசம் கிரேட்டாக இருந்தாலும் வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா, வேதாந்த விஜானத்தை புரிந்து நீ சந்நியாசம் மனதளவில் எடுக்கக்கூடிய அந்த சந்நியாசம் தான் இம்பார்ட்டண்ட்டு, அதுதான் உனக்கு வந்து கிடைக்கும். அதனால சந்நியசனா தேவ அப்படிங்கிறார் இல்லையா. நச்ச சந்நியசனா தேவ அப்படின்னு சொன்னால் வெறும் சந்நியாசத்தினால் மட்டும் உனக்கு, அதாவது சந்நியாசம்னா என்னது, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு, அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுன்ட்டு எனக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் நைஷ்கர்மியம் கிடையாது அப்படிங்கிறார் பகவான். அதனால உனக்கு நைஷ்கர்மியம் சித்திக்காது அப்படிங்கிறார். அப்போ வெறும் சந்நியாசம் மட்டும் மோட்சம் கொடுக்குறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணிடலாம், எல்லாரும் வந்து இந்த ஃப்ரீ உபநயனம் ஃப்ரீ மேரேஜ்லாம் பண்ணுறாள்ல, கேட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி ஃப்ரீயாக எல்லாரையும் நிற்க வச்சு சந்நியாசம் கொடுத்து நீ எல்லாம் மோட்சம் அடைந்தாய் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி வந்து இந்த மோட்சம் அப்படி கிடையாது. அப்படி யாராவது பண்ணால் என்ன ஆகுன்றது பின்னாடி பகவான் சொல்கிறார். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டு நான் எனக்கு அந்த மனோநிலை வந்துடுத்துன்னு நினச்சி சந்நியாசமெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் ஹார்ம் த சொசைட்டி இல்லையா. இப்போ புத்த பிக்ஷுலாம் என்ன ப்ராப்ளம், ஏன் நமக்கு வந்து நடுவில் சந்நியாசத்து மேலே பெரிய மரியாதை இருந்தது, ஏன் சந்நியாசத்தினால நமக்கு வந்து ப்ராப்ளம், ரொம்ப சன்னியாசினாலே ஒரு வந்து அவள் வந்து தப்பு பண்ணுறவான்ற ஒரு பிம்பம் வந்து நடுவில் க்ரியேட் ஆச்சுல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால் மைண்டு மெச்சூரிட்டி இல்லாமல் சந்நியாசம் கொடுத்ததுனால வந்த விளைவுகள். அந்த புத்திஸ்ட்லாம் பார்த்தேன்னா நிறைய பேருக்கு சந்நியாசம் கொடுத்துருவா, எல்லாருக்கும் சந்நியாசம் கொடுத்துருவா, நீ எடுத்துக்கோன்னு. அப்படி கொடுக்க முடியாது. கொடுத்தா
இட் வில் ஹார்ம் த சொசைட்டி. அதனால் இப்போ குருஜிக்கிட்டே எல்லாரும் என்ன பண்ணுவா, இந்த பிரம்மச்சாரி பசங்கள்லாம் வருவாங்களா, வந்து குருஜியோட இதெல்லாம் பார்த்துட்டு குருஜி கண்டிப்பாக நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் குருஜி, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். சொன்ன உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் குருஜி, இப்போ தான் உனக்கு டைம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணு போ, பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் உனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும், முதல்ல அதில் போய் விழுந்து கஷ்டப்பட்டு அதுலேருந்தும் விட்டுட்டு ஓடி வரக்கூடாது இல்லையா. அதில் வந்து எனக்கு ஒத்து வரல அப்படின்னு விட்டுட்டு ஓடி வந்தேன்னா நோ, திருப்பியும் நீ அதில் ஈடுபட்டு தான் ஆகணும், கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருக்கணும். அது உனக்கு கொடுக்குற மைண்ட் மெச்சூரிட்டி இருக்குல்ல, அது வந்து சந்நியாசத்தில் நீ டைரெக்டாக போய் வாங்கினேன்னா உனக்கு கிடைக்காது. இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த பழுத்த பழமாக முடியும். ஏன்னா எவ்வளோ அடிபடுறோம், இவா திட்டுறா அவா பேசுகிறா, அதெல்லாம் எப்படி மாற்றிக்கணும், எனக்கு வந்து என்னோட சித்த சுத்திக்கு மாற்றிக்கணும். ஒருத்தர் என்னை திட்டினா அது எப்படி என்னோட இதுக்கு வந்து என்னால் மாற்றிக்க முடியும், சித்த சுத்திக்கு என்னால் எப்படி அதை மாற்றிக்க முடியும்னு பிளான் பண்ணணும். அதெல்லாம் பகவான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறார். அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, அதனால் சந்நியசதனா ஏவ சந்நியசனா தேவ அப்படின்னு சொன்னால் சந்நியாசியனால் மட்டும், சந்நியசனாத் ஏவ அப்படிங்கிறார். அப்போ சந்நியாசத்தினால் மட்டும் மோக்ஷம் அப்படின்னு நீ டிசைட் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட். அதாவது கர்மம் வந்து உன்னால் கர்மத்தை விடுறதுனால உனக்கு வந்து மோட்சம் கிடைக்க போகிறதில்ல, கர்மம் ஆரம்பிக்காதனால மோட்சம் கிடைக்க போகிறதில்ல, கர்மம் விடுறதுனால மோட்சம் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு ரெண்டையும் சொல்லிட்டு சந்நியாசத்தினால் மட்டும் மோட்சம் கிடையாது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு 5வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இது வந்து செகண்ட் ஆர்கியூமெண்ட். என்ன செகண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொன்னால், நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜெய்குணைஹி. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கு நிம்மதி இல்லையா. அந்த சம்சாரத்தில் எல்லாத்தையும் தூக்கி நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். இந்த சம்சாரத்தையே விட்டு ஓடி போயிட்டா எனக்கு ப்ராப்ளம்ஸ் குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சந்நியாசம் மியர் சந்நியாசம் மட்டும் டஸ் நாட் கேரண்டி லிபர்ட்டி. நான் சந்நியாசம் எடுத்துட்டேன் அதனால் எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் திங்ஸ் டோன்ட் ஒர்க் லைக் தட். அதனால் மட்டும் உனக்கு மோட்சம் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட். ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீயே யோசிச்சுப்பார் அர்ஜுனா, யாராலையும் கர்மங்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது இல்லையா. நான் வந்து ஆக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா ஒரு நாளும் கர்மத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஏதாவது ஒரு விதமான கர்மங்களை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் இல்லையா. அவாவா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவாவா கர்மங்களை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதுதான் பகவான் வந்து க்ஷணமபி அகர்மகிருத்து ந திஷ்டதி அப்படிங்கிறார். க்ஷணமபி அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் கூட ஆக்ஷன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ நம்ம மைண்டு ஃபிசிக்கல் பாடியை எப்படி இருக்கு, நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே பண்ணாமல் உட்காரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு, முடியவே முடியாது. நம்ம அப்படி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம், அப்புறம் இன்னொன்று எடுப்போம், இது பண்ணுவோம். ஒரு 10 அதுவும் அந்த லேடிஸ்க்கு பார்த்தேன்னு சொன்னால், லேடிஸ்க்கு வந்து அந்த மல்டி இது எல்லா விஷயத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி வந்து லேடிஸ் கிட்ட இருக்கும். மல்டி டேலண்ட் அண்ட் மல்டி டாஸ்க்கு. மல்டி டேலண்டட் ஒன்று, இன்னொன்று மல்டி டாஸ்க்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குக்கர் இங்கே வச்சுருப்போம், பால் இங்கே வச்சுருப்போம், குழம்பு வச்சுன்னு இருக்கோம், குழந்தை அங்கே எழுந்துன்னு இருக்கோம், இவா காஃபி கேட்பான். 5 விஷயம் ஹேண்டில் பண்ணணும். அதனால 5 விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்றில் மிஸ் பண்ணால் கூட மிச்சம் 4 பண்ணிவிடுவோம் கரெக்டாக இல்லையா. ஒன்று மிஸ் ஆகும், அதை மிச்சம் 4 பண்ணிவிடுவோம். ஸோ மைண்ட் எப்போவுமே 4 விஷயத்தை 5 விஷயத்தை சேர்ந்து திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் கம்பெனிஸில் வந்து லேடிஸால் நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பா. கம்பெனிக்கு போனேன்னா மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு. பட் மென் வந்து ஒன்று எடுத்தால் இதை முடிச்சுட்டு நான் இன்னொன்றுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதே 4-5 சேர்த்து சொல்லாத, மறந்து போய்டும். எனக்கு ஒன்று சொல்லு, அது முடிச்சப்பறம் இன்னொன்று சொல்லு அப்படின்னு சொல்லுவாள். நமக்கு வந்து இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எனக்கு எல்லாத்தையும் முழுசாக சொன்னால் தான் என்னால் பிளான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்மளோட மைண்டு வந்து அப்படி டியூன் ஆயிருக்கு இல்லையா. அப்போ எப்படி பார்த்தாலுமே ஆக்ஷன் இல்லாமல்
யாராலும் இருக்க முடியாது. அப்போ அதுவும் வந்து நம்ம எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்னோம்ல மெடிடேஷன் பண்ணணும். இப்போ சாதாரணமாக கூட மைண்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். உங்கள் ஸ்லோவாக இருக்கிற மைண்டை ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்களேன், அப்படியே பயங்கரமாக ஓடும் மைண்டு. கண்ணா பின்னா என்னென்னமோ போகும், ஸ்பீடாக இவ்வளோ திங்கிங்கா அப்படின்ற மாதிரி ஆகும் மைண்டு. ஏன்னா மைண்டுக்கு வந்து அந்த சும்மா இரு அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும் இல்லையா. அப்போ கபீர்தாஸ் சொல்வார், என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து கையில் வந்து நாக்கில் வந்து ஜபம் ஓடின்னு இருக்கு, கையில் வந்து ஜபமாலை ஃபாஸ்ட்டாக ஓடின்னு இருக்கு, மைண்ட் எப்படி ஓடின்னு இருக்கு, இன்னும் 100 மடங்காக மைண்டு ஓடின்னு இருக்கு. மைண்டை காம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ண சொன்னால் டங்கு ரோல் ஆகின்னு இருக்கு, ஹேண்டு ரோல் ஆகின்னு இருக்கு, மைண்டும் ரோல் ஆகின்னு இருக்கு, எங்கெங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் ஜாத்து க்ஷணம் அப்பி அப்படின்னு சொன்னால் ஈவன் ஃபார் அ மொமெண்ட்டு அவனால் ஒன்றுமே பண்ணாமல் ஆக்ஷனே பண்ணாமல் இரு அப்படின்னு சொன்னால் முடியாது. பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி காரியத்தே அப்படின்னு சொன்னால் அவன் பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரி குணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பிரகிருத்தியில் என்ன குணம் இருக்குது, பிரகிருதி அப்படின்னு சொன்னால் இப்போ 14வது அத்தியாயம் படித்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இல்லையா. பிரகிருதி அப்படின்னு சொன்னால் மாயா, மாயாவில் என்ன குணம் இருக்குது, 3 குணங்கள் இருக்குது, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அப்போ 14வது அத்தியாயத்தில் இப்போ தான் வந்து நம்ம மடிப்பாக்கத்தில் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் இல்லையா. அவளுக்கு எப்படி என்ன அப்படின்னு சொன்னோன்னா, சத்துவகுணம் இருக்கிறவன் வந்து சத்துவ விதமான வேலைகள்லாம் எடுத்து செய்வாள், ரஜோகுணம் இருக்கிறவன் ரஜோகுணம் வேலைகளை செய்வான். ரஜோகுணத்தில் இருக்கிறவனை நீ போய் சத்துவத்தில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணு அப்படின்னா அவனால் முடியாது. ஏன்னா அவனோட இது வந்து நான் போய் சர்வீஸ் பண்ணுறேன் ஜி அப்படின்னு சொல்லி அவளால் வந்து அதெல்லாம் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவன் அங்கே பண்ண முடியாது. அப்போ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த பிரகிருத்தியில் என்ன சுபாவம் இருக்கோ அந்த சுபாவம் தான் மனுஷங்கிட்ட இருக்கும். அதனால் எப்படி கோல்டில் வந்து நீங்கள் வந்து கோல்டு பேங்கிள் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் கோல்டில் வந்து ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னு சொன்னால் அது இந்த கோல்ட்லையும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த காப்பர் அந்த சேதாரம் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும்னா இதுலேயும் அது இருக்கும். அதனால காரியே கரண குணாக அனுவர்த்ததே அப்படின்னு சொன்னால் அந்தந்த விஷயத்தை அவன் செய்கிறான். அவன் ஜெனட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்போ அவன் வந்து அவனோட ஜீன்ஸ் வந்து ரஜோகுணமாக இருந்ததுன்னா ரஜோகுணத்து வேலைகள் செய்வான், தமோகுணமாக இருந்தால் இருக்கும் இல்லையா. நம்ம வீட்லேயே எப்படி இருக்கு, அம்மா அப்பாவுக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதி கேட்காமலே நமக்கு வந்துடும் இல்லையா. அம்மா அப்பாவுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சீக்கிரமாக சரி பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகாமல் அட்லீஸ்ட் இருக்கணும் இல்லையா. அது வந்து நம்ம வந்து பாடுபடணும். இல்லை நம்ம அம்மா அப்பாவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், நம்ம வந்து சுகர் இருந்தது அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே சுகர் வரத்துக்கு முன்னாடியே அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக லைஃப் ஸ்டைலெல்லாம் மாற்றிக்கணும் இல்லையா. அப்படி வந்து எங்கே என்ன இருக்கோ, ரஜோ பிரதானமாக இருந்தால் ரஜோ பிரதானமான ஒர்க்கு தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த 3 குணங்கள் இருக்கும். அவசக அப்படின்னு சொன்னால் அதோட வசத்தில் இவன் ஈடுபட்டு, காரியத்தே அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக வேற வழியே இல்லாமல் காரியங்களில் அவன் ஈடுபடுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேப்பர், ஒரு பேம்ப்லெட்டை நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த பேம்ப்லெட்டை திருப்பி பார்த்தேன்னா ஒருத்தங்க ஒன்று பண்ணியிருப்பா. சிலர் வந்து பேம்ப்லெட்டில் உட்காந்து கிறுக்கியிருப்பா, சிலர் வந்து அந்த பேம்ப்லெட்டை வந்து போட்டு பண்ணியிருப்பா, ராக்கெட் பண்ணியிருப்பா. ஏன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் அதில் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், சும்மாவான மடித்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பா இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம குழந்தைய குத்தம் சொல்கிறோம், குழந்தை வந்து ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டேங்குதுன்னு. நம்ம வந்து உட்காந்துன்னு இருக்கோம்னு நினச்சின்னு இருக்கோம், ஆனால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கு, எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்துன்னு இருக்கு. அதனால கஷ்டித் க்ஷணம் அப்படி நம்மளால் இருக்க முடியாது. அதனால நீ வந்து இங்கே விட்டுட்டு அங்கே போனேன்னாலும் நீ வந்து இந்த வேலைகள் தான் பண்ணிட்டு இருப்ப, பார்லிமெண்ட் வரைக்கும் போய் ரைட்ஸை கேட்டுட்டு இருப்ப. அதனால பிரகிருதி ஜெய் குணைஹி ஹ்யவசக கரிய காரியத்தே. அதனால அவங்க வந்து காரியங்களை செய்கிறார்கள், கர்ம அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இந்த இடத்துல கஷ்டித் ஜாத்து க்ஷணமபி
அகர்ம கிருத்து ந திஷ்டதி அப்படிங்கிறார். ஒரு பொழுதும் ஒரு கணம் கூட, க்ஷணமபி அப்படின்னா ஒரு கணம் கூட எவரும் செயல்களில் ஈடுபடுவதாக இருப்பதில்லை. ஏதாவது ஒன்று காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கா. ஏனெனில் ஸ்வபாவத்தில் பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி சர்வஹி அபஷக கர்ம காரியத்தே அப்படின்னு சொன்னால், ஸ்வபாவத்தில் பிறந்த குணங்களினால் எல்லோரும் தன் வசமின்றி செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஸோ அவாவா வசத்தில் ஈடுபடுறா அப்படிங்கிறது செகண்ட் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நீ கர்மம் செய்யாமல் இருக்கிறதுனால மட்டும் உனக்கு மோட்சம் கிடையாது, கர்மத்தை தொடராமல் இருக்கிறதுனால மட்டும் மோட்சம் கிடையாது, அதாவது சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்றதுனால மட்டும் உனக்கு மோட்சம் கிடையாதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ரெண்டாவது ஆர்குமெண்ட், இந்த ஸ்லோகத்தில் ஒரு க்ஷணம் கூட உன்னால் காரியங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்க போகிற இல்லையா. நீ இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி உன்னோட ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரி காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிற அப்படிங்கிறத பகவான் வந்து இந்த இடத்துல சொன்னார். மூணாவது ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறாரு? ஆறாவது ஸ்லோகம், கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியாத்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீ வந்து ஆக்ஷனை விடுற அப்படின்னு சொல்கிறல்ல, நீ ஆக்ஷனை விடுறது வந்து நிஜமாவே வெரி வெரி ரிஸ்கி அஃபேர் அப்படிங்கிறார் பகவான். நான் வந்து ஆக்ஷன் விட்டுட்டேன்னா நான் சரியாயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த மைண்டு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த விஷயத்துலேயே தான் ஈடுபட்டுருக்கும். ஆக்ஷன் வேணால் நீ பண்ணாமல் இருக்கலாம், மைண்டை வந்து உன்னால் ஆக்ஷன் பண்ணலைனாலும் மைண்டு அந்த விஷயத்தில் ஈடுபடும். அதனால் நீ என்ன ஆகிடுவ அப்படின்னு சொன்னால் மித்யாச்சாரன் ஆகி விடுவாய் அப்படிங்கிறார் பகவான். போலியான ஆச்சாரம் அப்படின்னு அர்த்தம். மித்யாச்சார அப்படின்னு சொன்னால் மித்ய ஆச்சார இல்லையா. அந்த மித்யானா அந்த ஒரு போலியான உண்மையற்ற ஒரு ஆச்சாரத்தில் நீ ஈடுபடுவாய் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இப்போ வந்து நான் லைஃப்பை வந்து வேதாந்தத்துக்காகவே கொடுக்க போகிறேன் ஜி, நான் வந்து இந்த இதுலேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து தங்கிடுறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து தங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 நாள் தங்குறோம். தங்கினதுக்கப்புறம் என் பொண்ணு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்கவே இல்லையே இல்லையா. நான் இங்கே வந்து தங்கினேன்னு சொன்னேன், பட் என்னம்மா கம்ஃபர்டபுளாக இருந்ததா, என்ன ஏது, ஒரு ஏதாவது கோல்டு கீல்டு வந்துருந்துதா, உனக்கு கிளைமேட் ஒத்து வந்துதா, ஏதாவது ஒரு தடவை கேட்கலாம்ல அப்படின்னு தோணாதா நமக்கு? நமக்கு நன்னா தோணும் இல்லையா. அப்போ அது மாதிரிலாம் தோணுதுங்கும்போது என்ன பண்ணணும்? வீட்டிலையே பொண்ணு பையனோட இருந்துடணும் இல்லையா. தனியாக போய் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நமக்கு அந்த சக்தி இல்லை. போனாலும் இதையே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், கூடவே இருந்துட்டு நம்ம வந்து எப்போ கேட்குறாளோ அது மாதிரி பார்த்துட்டு, இல்லை அவள் கேட்கலன்னா நம்மளே போய் எனக்கு ஒரே உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்கிறது, கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு அவளையே கேட்க சொல்லிடலாம் இல்லையா. அவன் கூட இருந்தால் கேட்கவும் மாட்டான். அப்போ என்ன பண்ணோம்? நம்ம போய் அவகிட்ட நம்மளே டிக்ளேர் பண்ணி நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு நம்ம வந்து இருக்கணும். இதில் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு இல்லையா. நமக்கு என்ன தெரியணும்? தனியாக விட்டு போனால் என் மைண்டு ரொம்ப அஜிடேட் ஆகும், அதனால என் நன்மைக்காக தான் நான் இங்கே இருக்கேன், உங்கள் நன்மைக்காகலாம் இல்லைன்னு மைண்டில் ரெடி பண்ணிக்கணும். நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நான் இல்லைன்னா சாரி சொந்த பந்தங்கள்லாம் இங்கே இருக்கா, நான் இல்லைன்னா இந்த வீடே வந்து நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் என்ன உண்மை அப்படின்னு சொன்னால், என்னால் வெளியில் போய் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த வீட்டில் நான் இருந்துட்டு என்னோட அப்போ காரியங்கள் செஞ்சு தான் ஆகணும் இல்லையா. அங்கேயும் சமைக்க போகிறோம், இங்கேயும் சமைக்க போகிறோம். இங்கே சமைக்கும் போது பயங்கர ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம சொல்கிறத அப்ரிஷியேட் பண்ண மாட்டா, நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவா, எதுவுமே எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கணும். அதுதான் பகவான் எப்படி எடுத்துக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீ எல்லாத்தையும் விட்டுடுற நீ நினச்சா கூட மைண்ட் அளவில் உன்னால் விட முடியாது. அதனால் நீ மித்யாச்சாரன் ஆகிவிடுவாய். இவா என்னை கவனிக்கல, அவா என்னை கேட்கலன்ற அந்த விஷயம் இருந்துவிடும். அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஈகோவை நீ வந்து சரியாக யூஸ் பண்ணி நீ வந்து அந்த விஷயத்திலே இருந்த அப்படின்னு சொன்னால் உன்னால் இருக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி சந்நியாச வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி
அங்கே இருக்கிறவன் என்ன நினைப்பான்னா, சே இதில் இருந்திருந்தே படிச்சுருந்துருக்கலாம் போல இருக்கே, யா இதுக்கே அந்த படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் மேபி இதையே கண்டினியூ பண்ணியிருக்கலாம் போல இருக்கே, எல்லாமே சேர்ந்து கூட இவாளால் பண்ண முடியறதே அப்படின்ற ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் பிரயோஜனமே இல்லையே. அப்போ யார் யார் எங்கெங்கே என்னென்ன நிலையில் இருக்கோமோ அதில் இருந்துட்டே நம்மளால் இதை பண்ண முடியும். அதனால நீ வந்து இதை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த உத்தரகாஷியில் நம்ம சொன்னோம்ல, அந்த உத்தரகாஷிக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நிறைய சன்னியாசிஸ் இருப்பா. அந்த இதில் நம்ம இப்படி சொல்லிகிட்டே இருக்கோம்னா என்ன அர்த்தம், உத்தரகாஷிக்கு போகணுன்னு அர்த்தம். உத்தரகாஷி ரொம்ப அழகாக இருக்கும். ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 6-7 மணி நேரம் ஜேர்னி, ரொம்ப நேரம் இருக்கும் உத்தரகாஷி. அதான் வந்து சின்மயானந்த் மகாராஜ் அங்கே போய் தப்போவன் மகாராஜ் கிட்ட கத்துன்ற இடம் அது. அப்போ அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் நிறைய சாது சன்னியாசிலாம் இருப்பா. எதுக்காக அங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை, எங்கேயா கடன் தொல்லையாக இருக்கும், அதனால அங்கேருந்து கிளம்பி அங்கே போய் யாரும் கண்டுக்காத ஒரு இடத்துல நம்ம வந்து இருந்துடலாம் அப்படின்னு நினச்சி இருந்தான்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவா, அங்கே இருக்கிற பீப்புள் கிட்ட கடன் வாங்க முயற்சி பண்ணுவா. அதனால நம்மளோட மைண்டை சரி பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. அப்படி போனேன்னா நீ வந்து மித்யாச்சாரன் ஆகி விடுவாய். ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹிப்போக்ரட்டிக் லைஃப், அதுக்கு வந்து நீ வந்து விடுவாய். அதனால் கிரகஸ்தாசிரமத்தை விட்டு சந்நியாசம் வாங்குறேன், இந்த வார் ஃப்ரண்ட்டை விட்டுட்டு நான் சன்னியாசத்துக்கு போகிறேன்னு சொன்னால் நீ மித்யாச்சாரன் ஆகி விடுவாய் அர்ஜுனா, அதனால் அதை செய்யாதே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அவனுக்கு சொன்னார். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை இன்னொரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். இங்கே நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இல்லை லாஸ்ட்டில் கட் பண்ணுங்க.